எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சித்து சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கங்குவா. இந்த படம் மொத்தமாக 2 பாகமாக அவங்க தேட்டருக்கு கொண்டு வராங்க. இந்த வருடம் முதல் பாகமும் அந்த முதல் பாகம் வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கடுத்து 2ஆம் பாகத்துக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2026 தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த கங்குவா 1 வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம சித்து சிவா அவர்கள் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவருக்குமே மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாக இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நம்ம சித்தி சிவா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த படத்தோடைய டீசர், ஒரு புது டீசர் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் தகவல். இன்னைக்கு சூர்யா சாருடைய ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக, யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு அப்டேட். இன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு இந்த கங்குவா படத்துடைய டீசர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த டீசர் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு புது போஸ்டர் படத்தரப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை, என்னடா எடிட்டிங் இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இப்போ பேக்ரவுண்டுக்கும் நம்ம சூர்யா சாருடைய லுக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த கலர் கிரேடிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் அந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு இன்னமும் பயங்கரமாக இருந்திருக்கும். போஸ்டரே இந்த நிலமைனா அப்போ டீசர் எந்த நிலமையில இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அந்த டீசரில் படம் வெளியாகக்கூடிய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கேன். ஏன்னா இப்போது எல்லா பெரிய படமும் டேட் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே எலெக்ஷன் மட்டும்தான். எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடிய போகுது அப்படின்ற டேட் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒரு படத்துடைய டேட்டையுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், நம்ம தேட்டருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதில் ஒரு படம் தான் இந்த கங்குவா. இன்றைக்கி வெளியாகக்கூடிய அந்த டீசரில் படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற டேட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா எந்த டேட் இந்த படம் வெளியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இல்லைனாக்கா டிசம்பர் மாதம் இந்த படம் தேட்டருக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது தீபாவளி ட்ரீட்டாக வெளிவரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.